திமுக ஆட்சி பொதுமக்கள் அனைவரையும் தூங்க விடாமல் செய்துவிட்டது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசின் சாதனைகளை அறிந்து சிலரை தூங்க விடாமல் செய்கிறது என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள். உண்மைதான், பொதுமக்கள் அனைவரையும் தினம் தினம் தூங்க விடாமல் செய்கின்ற திமுக அரசின் சாதனைகள். இன்றைக்கு தன்னை எதிர்த்து கட்சியை தொடங்கிய கமலஹாசன் அவர்களுக்கு தன்னுடைய அன்பாலும் அதிகாரத்தாலும் அந்த போர்வாளை இன்றைக்கு மழுங்க அடிய செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் கமலஹாசன் அவர்கள் உடைய பிறந்த நாள் விழாவிற்கு வீட்டோடு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். அவருக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக காலங்காலமாக உழைத்த ஒரு நிர்வாகியுடைய, ஒரு கட்சியினுடைய தொண்டருடைய இல்லத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. ஏவா வேலு அவர்கள் திறமை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பதவி தருபவர் ஸ்டாலின் என்று மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் புகழ் பாடியிருக்கிறார்கள். ஸ்டாலின் புகழ் பாடியிருக்கிறார்கள். ஆகவே அதிகாரத்தை காட்டி நீங்கள் அடக்குமுறையை செய்கிற அந்த சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க புரட்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த, அவருடைய தலைமையில மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்திட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.